அனைவருக்கும் வணக்கம். சக்ரா மெடிடேஷன். இந்த சக்ரா மெடிடேஷன் என்பது நமது உடலில் உள்ள 7 சக்கரங்களை தூய்மைப்படுத்துவதாகும். இந்த சக்கரங்கள் நமது உடலுக்கு ஒரு எனர்ஜி சென்டராக வேலை செய்கிறது. அதாவது பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த சக்தியை முழுமையாக எடுத்து நமது உடலுக்கும் உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொடுத்து அவை ஆரோக்கியமாக செயல்பட உதவுகிறது. இந்த சக்கரங்கள் நமது நாளமில்லா சுரப்பிகளோடு தொடர்பு கொண்டுள்ளது. இந்த சக்கரங்களை நாம் பீஜா மந்திரம் மூலமாக தூய்மைப்படுத்துவோம். இந்த பீஜா மந்திரங்கள் என்பது ஒரு இயற்கையின் ஒளி அலைகளாகும். இப்பொழுது நாம் இந்த சக்கரா தியானத்தை எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். இதை செய்வதற்கு ஒரு ஆரோக்கியமான இடத்தில், காற்றோட்டமுள்ள இடத்தில் கீழே ஒரு விரிப்பின் மீது அமர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சுகமான ஒரு ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். 2 கைகளையும் ஒரு சின்முத்திரையில் வைத்து வானத்தை நோக்கியவாறு அமர்ந்து கொள்ளுங்கள். மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் உடலில் ஏதாவது ஒரு இடத்தில் ஒரு இறுக்கமோ அல்லது ஒரு டென்ஷனோ இருந்தால் அவற்றை மெதுவாக வெளியே விட்டுவிடுங்கள். ரிலாக்ஸ் யுவர் ஹோல் பாடி. ரிலாக்ஸ் யுவர் பாடி. ஒரு 3 முறை தீர்க்க சுவாசம், நன்றாக ஆழ்ந்த மூச்சை எடுத்து மெதுவாக அந்த மூச்சை வெளிவிடவும். இப்பொழுது உங்கள் கவனத்தை மூலாதார சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த மூலாதார சக்கரம் என்பது நமது பின்பகுதியில் உள்ள முதுகெலும்பின் கீழே அந்த வால் பகுதியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் சிவப்பு. அந்த இடத்தில் ஒரு சிவப்பு நிறமான ஒளி உருண்டை மிளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை சுவாதிஸ்தான சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த சுவாதிஸ்தான சக்கரம் என்பது நமது தொப்புளில் இருந்து 4 விரல்கள் கீழே அமைந்துள்ளது. இந்த சக்கரத்தின் நிறம் ஆரஞ்சு வண்ணம். ஒரு ஆரஞ்சு வண்ணம் உள்ள ஒரு ஒளி உருண்டை அங்கு ஒளிர்வதை காணுங்கள்.
இப்பொழுது உங்கள் கவனத்தை மணிப்பூரக சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த மணிப்பூரக சக்கரம் என்பது நமது தொப்புளிலிருந்து அந்த முதுகெலும்பின் நேர்கோட்டில் அமைந்துள்ளது. இந்த மணிப்பூரக சக்கரத்தின் நிறம் மஞ்சள். ஒரு மஞ்சள் கலரான உருண்டையானது ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை அநாகத சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த அநாகத சக்கரம் என்பது மார்புக்கு நடுவில் உள்ள அந்த குழியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் பச்சை. ஒரு பச்சை வடிவமுள்ள உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை விஷுப்தி சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த விஷுப்தி சக்கரம் என்பது நமது தொண்டை குழியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் நீலம். ஒரு நீல வண்ணமுள்ள ஒரு உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள்.
உங்கள் கவனத்தை ஆக்ஞா சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த ஆக்ஞா சக்கரம் என்பது நமது இரு புருவ மத்தியில் அமைந்துள்ளது. இதன் நிறம் கருநீலம், இண்டிகோ கலர். கரு நீளமுள்ள ஒரு உருண்டையானது அங்கு ஒளிர்வதை காணுங்கள். இப்பொழுது உங்கள் கவனத்தை சகஸ்ரா சக்கரத்திற்கு கொண்டு வாருங்கள். இந்த சகஸ்ரா சக்கரம் என்பது நமது உச்சந்தலையில் அமைந்துள்ளது. இதன் நிறம் பிங்க் கலர். ஒரு பிங்க் வண்ணமுடைய உருண்டை அங்கு ஒளிர்வதை காணுங்கள். 1000 இதழ் தாங்கிய அந்த தாமரை இதழ் அங்கு இருப்பதை உணருங்கள். இந்த பயிற்சியினால் ஏற்பட்ட அந்த மாற்றத்தை அமைதியாக காணுங்கள். எல்லையில்லா பிரபஞ்ச சக்தியானது அந்த சகஸ்ரா சக்கரம் மூலம் உங்கள் உடலில் உள்ள அத்தனை சக்கரங்களுக்கும் கிடைக்கப் பெற்றுள்ளது. உங்கள் உடல் முழு ஆற்றலாக இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் ஒரு ஆரோக்கியமாக இருப்பதை உணருங்கள். உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. உடலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புத்துணர்வு பெற்றதை உணருங்கள். மனம் அமைதியாக இருக்கிறது. மனம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த
மகிழ்ச்சியை, இந்த அமைதியை அனுபவியுங்கள். அமைதியாக உங்களால் எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ இதே நிலையில் அமர்ந்து அதை அனுபவியுங்கள். உங்கள் இரு கைகளையும் நன்றாக தேய்த்து அந்த சக்தியை, பிரபஞ்ச சக்தியை உங்கள் கண்கள், உச்சந்தலை மற்றும் உங்கள் உடல் முழுவதும் மென்மையாக வருடிக் கொடுங்கள். கைகளை விரித்து கண்களை சிமிட்டியபடியே மெதுவாக திறந்து உங்கள் உள்ளங்கைகளை பாருங்கள். உங்கள் முகத்தில் ஒரு புன்முறுவல் இருக்கட்டும். நன்றி. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாட்டர் பிரேயர். நீருக்கு நன்றி. நீரின் பெருமகளை உணர்ந்து நீருக்கு நன்றி கூறுகிறேன். நீரே உலகை, உயிரை காக்கும் சக்தி, உணவை வழங்கும் சக்தி. நீருக்கு நன்றி. கருவாக, உயிராக, உடலாக என்னை உருவாக்கி காத்து வரும் நீருக்கு நன்றி. உணவாக உணவுகளை தரும் செடியாக, மரமாக உலக உயிர்களை காக்கும் நீருக்கு நன்றி. உடலின் அனைத்து செல்களின் இயக்கத்திற்கும் கழிவு நீக்கத்திற்கும் காரணமான நீருக்கு நன்றி. அனைத்து செல்களுக்கும் சத்துக்களை சேர்க்க ஜீரண நீர், நொதிகள், ஹார்மோன்களை உருவாக்கி சிறப்பான ஜீரணத்திற்கு உதவும் நீருக்கு நன்றி. இரத்தமாக, நிணநீராக,
எதிர்ப்பு சக்திக்கு உதவி உடலை காக்கும் நீருக்கு நன்றி. பிரபஞ்ச சக்தியுடன் இணைத்து அனைத்து செல்வங்களும் எனக்கு அள்ளித்தரும் நீருக்கு நன்றி. பிரபஞ்ச சக்தியுடன் என்னை இணைத்து அனைத்து செல்வங்களும் எனக்கு அள்ளித்தரும் நீருக்கு நன்றி. உலகின் வெப்பநிலையை உயிர் சக்தியை சீராக்கி உதவி வரும் நீருக்கு நன்றி. உலகில் உள்ள ஜீவராசிகளின் தொடர் உருவாக்கத்திற்கும் காக்கும் ஆற்றலுக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உடலில் உள்ள பஞ்சபூதங்களில் பெரும் பங்காற்றி என்னை காக்கும் நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. நீருக்கு நன்றி. இப்பொழுது மணி அட்ராக்ஷன் டைம். இதை சொல்லும் பொழுது ரொம்ப உணர்வுபூர்வமாக பணத்தை ஒரு எனர்ஜி அது நம்ம கையில் இருக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சக்தி இருக்கு. இந்த மனசுல இருத்தி அதற்கு முக்கியம் கொடுத்து நீங்க சொல்லணும். மை டியர் மணி, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. I forgive myself. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. My dear money, I am sorry. Please forgive me. Thank you. I love you. அப்படி அமைதியா கண்ணை மூடிக்கோங்க. பணம் உங்களுக்கு விபரீதமாக வந்து கொண்டிருக்கிறது. அப்படி விசுவலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய யோஜிக் பிரீத்திங், இடது கையை வந்து அப்டமன்ல வச்சுங்க, வலது கையை வந்து உங்களுடைய மார்புல வச்சுட்டு ஒரு 10 முறை தீர்க்க சுவாசம், நல்ல சுவாசத்தை எடுத்து முதல் அடிவயிறு, மார்பு, ஷோல்டர், ரிலீஸ் பண்றப்ப ஷோல்டர், மார்பு, அடிவயிறு. அடிவயிறு வந்து அப்படியே கான்ட்ராக்ட் ஆகணும். 10 முறை யோஜிக் பிரீத்திங் பண்ணுங்க.
ரிலாக்ஸ். ஓய்வு. கபாலபாதி பிராணாயாமா. இடது கை மேல வலது கை வச்சுங்க. நல்லா ஒரு மூச்சு எடுத்து விட்டுருங்க. மூச்சு எடுத்து விட்டுட்டு அப்படியே கொஞ்சமா மூச்சு எடுத்து ஒரு 20 டைம்ஸ் எக்ஸலேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி மூச்சை மட்டும் வெளியே விடுங்க. ஓய்வு. இரண்டாவது சுற்று கபாலபாதி. இந்த தடவை கொஞ்சம் ஸ்பீடா மூச்சை விடணும். நல்லா ஃபோர்ஸா மூச்சை விடுங்க வெளியில. ஒரு 20 டைம்ஸ். ஓய்வு. கபாலபாதி பிராணாயாமா. நல்லா முதல் மூச்சு கைகளை வைத்து கீழே வந்து அதே மாதிரி ஒரு 20 டைம்ஸ். இரண்டாவது சுற்று செகண்ட் ரவுண்ட் 20 ரெபிடேஷன்ஸ். ஓய்வு. ரிலாக்ஸ். நாடி சுத்தி பிராணாயாமா. இடது கை வலது கை நாசிக முத்ரா. கண்களை மூடி 10 டைம்ஸ் டீப் பிரீத்திங். நல்லா ஸ்லோ அண்ட் டீப்பா வந்து ஒரு 10 டைம்ஸ் இந்த பயிற்சி பண்ணுங்க.
ஓய்வு முடிச்சவங்க அப்படி கண்களை மூடி மெதுவா அமைதியா நடக்கும் அந்த சுவாசத்தை மட்டும் கவனம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. Where you focus, your prana will fall. நன்றாக பேசு. அப்புறம் அந்த பிராண சக்தியை கண்கள் உச்சந்தலை உடல் முழுவதும் வடி கொடுங்கள். கண்களை மெதுவாக திறந்து உள்ளங்கைகளை பாருங்கள். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். நேத்து நம்ம பேத்வே 2, அதாவது நம்முடைய கட் பிரெயின் ஆக்ஷனுடைய 4 வழியில 2 வழிகளை பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் வழி செரோட்டினின் நல்ல சுரக்கிறது மூலமாக நல்ல மூடு டெவலப் ஆகும், நல்ல தூக்கம் வரும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. செரோட்டின் தான் மெலட்டினா மாறுவதற்கு சப்போர்ட் பண்ணெல்லாம் பார்த்தோம். அடுத்து 2வது நம்ம வேகஸ் நர்வஸ் சிஸ்டத்தை பார்த்தோம். வேகஸ் நர்வஸ் சிஸ்டம் வந்து கட்டிலிருந்து நம்மளுடைய அந்த தாட்ஸு மற்ற மெசேஜ் எல்லாம் பிரெயினுக்கு கொண்டு போகுது, அதுக்கு தகுந்த மாதிரி பிரெயின் செயல்படுன்னு பார்த்தோம். இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமானது 3வது நியூரோ இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். கட்டுல இருந்து மூளைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்துல நியூரோ இம்யூன் சிஸ்டம், நியூரோங்கிறதுனா நரம்பு மண்டலம், இம்யூனி சிஸ்டம் இம்யூனிட்டி, ஓகேங்களா. நரம்பும் இம்யூனிட்டியும் இணைந்து செயல்கூடியது. இதுல சைக்கோ நியூரோ இம்யூனாலஜின்னு சொல்லி ஒரு டாபிக் கூட பெரிய அளவில் போயிட்டு இருக்கு. மனம், நரம்பு மண்டலம், இம்யூனிட்டி, இந்த 3. ஸோ இந்த அளவுக்கு ஒரு இணைந்து செயல்படக்கூடிய இந்த சிஸ்டத்துல நம்ம வந்து இந்த கட்ல இருந்து மிகப்பெரிய அளவுல மெசேஜ் மேல போகுதுன்னு சொல்றியா. அதுல வந்து கட் மைக்ரோபியம்ஸ் வந்து இம்யூனிட்டியை ரெகுலேட் பண்ணுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கட்டுல வந்து 75% இம்யூனிட்டி இருக்குன்னு பல முறை நம்ம பேசியிருக்கோம். அப்போ கட்ல இருந்து மைக்ரோபியத்தினுடைய ஒரு தூண்டுதல் காரணமாக இம்யூனிட்டி ரெகுலேட் ஆகும். அந்த சைட்டோகைன் சொல்லக்கூடிய கெமிக்கல் மெசஞ்சர் மாலிகூல் நம்ம உடம்புல அது அந்த மெசேஜை கொண்டு போய் சேர்க்கும். அந்த மாதிரி சேர்க்கறதுனால இம்யூன் செல்கள் வந்து நல்லபடியாக தன்னுடைய வேலைகளை செய்வதற்கு பயன்படும். ஒரு கிருமி உள்ள வருது, உள்ள கேன்சர்ஸ் டெவலப் ஆகுது. இந்த நேரங்கள்ல நம்ம சைட்டோகைன் சொல்லக்கூடிய கெமிக்கல் மெசஞ்சர் நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறது, ஒரு சிறப்பான முறையில் உற்பத்தி ஆகி அது இம்யூனிட்டியை தூண்டணும். அந்த வகையில இந்த கட் மைக்ரோபியன் சொல்லக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து இம்யூனிட்டியை தூண்டுறதுல பயன்படுது. அப்போ இன்ஃப்ளமேஷன் உருவாகிறத ரெகுலேட் பண்றதும் இதுதான். நம்முடைய பிரெயின்ல வந்து இன்ஃப்ளமேஷன் உருவாகி அதனால பல பிரெயின் சார்ந்த பிரச்சனைகள் வருவதை தடுக்கிறதுக்கு கட் பாக்டீரியா பயன்படுது. பாருங்க, கட் பாக்டீரியா எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு முக்கியமான ஒரு செயல்பாடு நம்ம கட் பாக்டீரியா பண்ணுது அப்படின்னா, இது வந்து நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா என்டைரிக் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம உடம்புடைய செகண்ட் பிரெயின், ஃபர்ஸ்ட் பிரெயின் மூளை, செகண்ட் பிரெயின் வந்து நம்முடைய கட்டு. அதே மாதிரி ஹார்ட்ல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹார்ட் அப்படிங்கிறது நம்ம காலில் பின்னாடி இருப்பது கெண்டைக்கால்னு சொல்றோம் இல்லையா, அது. அதனாலதான் மலையேற்ற பயிற்சி, இந்த மலை ஏறுறது இதெல்லாம் பண்ணும்போது நமக்கு ஹார்ட் நல்லா பம்ப் ஆகும் அப்படின்னு சொல்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல
கால்ட்னு சொல்லிட்டு கட் அசோசியேட் லிம்பாய்ட் டிஷ்யூன்னு இருக்கு. இது வந்து இம்யூனிட்டி அதிகமா இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துல ஏன் வந்து இம்யூனிட்டி அதிகமா இருக்குன்னா, நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து வரக்கூடிய கிருமிகளை கண்டறிஞ்சு அதை அழிக்கிறதுக்கு வயிற்றுல அந்த வயிறு சார்ந்த இடங்கள்ல வந்து இம்யூனிட்டி வந்து இருக்கணும். அதுதான் இந்த கால்ட்னு சொல்லக்கூடிய கட் அசோசியேட் லிம்பாய்ட் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அடுத்து இந்த மைக்ரோபயாட்டான்னு சொல்லக்கூடிய நல்ல பாக்டீரியா, அது ட்ரில்லியன் கணக்கில் நம்ம கட்டில் இருக்கு. இது வந்து நம்ம சிறப்பாக செயல்படுறதுனால நமக்கு வந்து இந்த மூடு, ஸ்ட்ரெஸ்ஸு, உடம்புல டாக்ஸின் வெளியேற்றுறது, கிருமிகள் இருந்தால் வெளியேற்றுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல பயன்படும். அதனால இது இம்யூனிட்டியோட சார்ந்தது. கட் அப்படிங்கிறது இம்யூனிட்டியை மேம்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. இப்போ இந்த அப்பண்டிசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த குடல்ல வந்து வீக்கம் வரும். அது வருவதற்கே காரணம் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் வந்து பெருங்குடல்ல கம்மியா இருக்கிறது தான் காரணம். அது தெரியாம நம்ம வலி வந்த உடனே போய் கட் பண்ணி எடுத்துடுறோம். யாருக்கெல்லாம் இதுல பெருங்குடல்ல நல்ல பாக்டீரியா இருக்கோ அவங்களுக்கு அப்பண்டிசிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை வராது, குடல்வால் வீக்கம் வரவே வராது. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள்ல நம்ம வந்து கட் பாக்டீரியா பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்போ இனிமே வரக்கூடிய காலங்களில் புரிஞ்சுக்கோங்க, நம்ம வயிற்றுல இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுடைய குறைவினால அந்த நம்ம அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அதுல வீக்கம் வருது. பல பேர் என்ன டாக்டர்மார்க்குன்னு சொல்றாங்க அது வந்து தேவையில்லாத உறுப்புன்ட்டு. இறைவன் எதையும் தேவையில்லாம உடம்புல வைக்கவே இல்லை. உடம்புல இருக்கக்கூடிய ஒரு முடிக்கு கூட ஒரு காரணம் இருக்கு. நம்ம முடி வந்து ஆக்சுவலா மேல இருந்து எனர்ஜியை பல பிரபஞ்சத்தினுடைய சக்தி இழுக்குதுன்னு சொல்றாங்க. அதனால பல பேர் பாருங்க இந்த உச்சி குடுமி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு காலத்து ராஜா காலத்துல பாருங்க பெண்களோட அதிகமா முடி வச்சிருந்தாங்க ராஜாக்கள். ஸோ சில சமுதாயத்துல பாருங்க உச்சியில குடுமி வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு முடி கூட வந்து நமக்கு தேவையானது. அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பாக்டீரியாவை ஸ்டோர் பண்ணி, நல்ல பாக்டீரியா ஸ்டோர் வைக்கக்கூடிய ஒரு டேங்க். நம்ம வீட்டுல மேல டேங்க் வச்சிருக்கிற மாதிரி. இப்போ அதுல வந்து நல்ல பாக்டீரியா இல்லாத பட்சத்துல நம்ம கெட்ட உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட்டு, மாத்திரை மருந்து இதெல்லாம் சாப்பிட்டு கெடுக்கிறதன் மூலமாக அந்த அப்பெண்டிக்ஸ்ங்கிற இடத்துல நல்ல பாக்டீரியாவுடையது குறைபாடு ஏற்படுது. அப்போ அங்கே வந்து இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. இது ஒரு அடையாளம் நம்ம உடம்புல நல்ல பாக்டீரியா இல்லைங்கிறது. அதனால இந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணி ஒரு இதை ரிமூவ் பண்றது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க. நீங்க ப்ரோபயோட்டிக்ஸ் எடுக்க உங்க பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம், வேகஸ் நரம்பு மண்டலம் நல்லா வேலை செய்யும், செரட்டின் நல்லா உற்பத்தி ஆகும், நல்லா சந்தோஷமா இருப்பீங்க, இம்யூனிட்டி நல்லா வேலை செய்யும். 75% இம்யூனிட்டி கட்ல இருக்குன்னு சொன்னோம். அப்போ நீங்கள் கரெக்டாக ப்ரோபயோட்டிக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தால் இந்த கொரோனா மாதிரி போன்ற தொற்றுகள்ல இருந்தோ கேன்சர் போன்ற பிரச்சனையிலிருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இம்யூனிட்டி வந்து சிறப்பாக டெவலப் ஆகும். அதனால நண்பர்களே, இந்த மாதிரி விஷயத்தை தெரிந்து கொண்ட நீங்கள் எவ்வளவு பயனுள்ள நல்ல பாக்டீரியாவை அந்த கொடுக்கக்கூடிய ப்ரோபயோட்டிக்ஸை பயன்படுத்துங்க. அதன் மூலமாக ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. இப்போ இந்த மாதிரி ப்ரோபயோட்டிக்ஸ் குறைவின் காரணமாக அது கட்டு நீரோ இம்யூன் சிஸ்டம் வந்து சரியாக செயல்படாதனால, கட்டு நீரோ இம்யூன் சிஸ்டம் சரியாக செயல்படாதனால ஆட்டோ இம்யூன் டிஸார்டர், இரிட்டபிள் பவுல் டிஸார்டர் சிண்ட்ரோம், இரிட்டபிள் பவுல் டிஸார்டர், ருமிட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸு, பார்க்கின்சன் டிசீஸ், அல்ஜீமர்ஸ், இந்த வயசானவங்க வரக்கூடியது. ஞாபகம் மறதி இருக்கும், சொந்தக்காரங்களே மறந்துடுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனை நியூரலாஜிக்கல் டிஸார்டர்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி மூடு டிஸார்டர், இந்த ஆன்சைட்டின்னு சொல்லுவோம், பதட்டமாக இருக்கிறது, மன அழுத்தம், குழந்தைகளுக்கு ஆட்டிசம் டிஸார்டர் எல்லாமே வருவதற்கு காரணம் இந்த நியூரோ இம்யூன் சிஸ்டம் சொல்றோம் இல்லையா. இந்த நம்முடைய நரம்பு மண்டலத்துக்கும் இம்யூனிட்டிக்குள்ள தொடர்பு குறைவா இருக்கிறது. இந்த தொடர்பை பலப்படுத்தணும்னா என்ன பண்ணணும், நம்முடைய கட் பாக்டீரியாவை இன்க்ரீஸ் பண்ணணும், ஃபைபர் சேர்த்துக்கணும், ப்ரோபயோட்டிக்ஸ் சேர்த்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான பல தகவலை இப்போ நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த 3 வழிகளில் நம்ம பார்க்கும் பொழுது சில விஷயங்களை மறுபடியும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம்னு சொன்னோம். பழைய கஞ்சி சாப்பிட்றது, அது வந்து ஆக்சுவலாக குக்கரில் வச்செல்லாம் பழைய கஞ்சி சாப்பிடக்கூடாது. அதுக்கு சில முறைகள் இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இந்த வனக்குழியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ப்ரோபயோட்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ரெகுலேட்டரி செல் இருக்கு இல்லையா, டி செல்லுகள்லாம் சிறப்பாக இயங்கும். இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அலர்ஜி கண்ட்ரோலில் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரொம்ப இன்னும் முக்கியமானது பார்த்தீங்கன்னா மீன் எண்ணெய் மாத்திரைன்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3. அப்படி இல்லைன்னா நம்ம ஒமேகா 3 வந்து பிளாக் சீடு இந்த மாதிரி இதில் இருந்தும் எடுத்துக்கலாம். இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுல
நம்ம மைண்ட்ஃபுல்னஸ் சொல்லுவோம், மன திருப்தியா இருக்கிறது, இஎஃப்டி டேப்பிங், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்முடைய வேகஸ் நர்வஸையும் காம் டவுன் பண்ணும், ஸ்ட்ரெஸ் ரெஸ்பான்ஸை குறைக்கும், இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதுல இன்னும் சிறப்பாக செயல்படக்கூடியது நம்முடைய மஞ்சள், நம்முடைய இஞ்சி எல்லாமே. அதனால நம்முடைய கட் பிரெயின் ஆக்சிஸ்ல ரொம்ப முக்கியமான விஷயமான இந்த வேகஸ் நர்வஸ் சிஸ்டத்தை தூண்டுறதுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் தேவைன்னு சொன்னோம். அதுபோல நம்ம நியூரோ இம்யூன் சொல்லக்கூடிய நரம்பு மண்டலம் அண்டு இம்யூனிட்டி இணைந்து சிறப்பாக செயல்படணும்னா கூட இந்த மாதிரி ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ஆகட்டும், பாலிபினால் ரிச் ஃபுட்டுன்னு சொல்லக்கூடிய பழங்கள், பெர்ரி ஐட்டங்க, இந்த ஐட்டம் எடுக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ ஆரோக்கியத்தினுடைய முக்கியமான ரகசியத்தை நம்ம இப்போ 3 பார்ட்டாக பார்த்துருக்கோம். அடுத்து நாளைக்கு இன்னும் ஒரு வழியை பார்க்கலாம், மொத்தம் 4 வழி, அதில் அடுத்த வழியும் பார்க்கலாம். அப்போ நண்பர்களே, இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததுல நம்ம எத்தனையோ உறுப்புகளை பார்த்துருப்போம், தெரிஞ்சு வச்சிருப்போம். கட்டை வந்து நம்ம பெருசாக ஒரு உறுப்பாகவே மதிச்சிக்கல. அது வந்து மலக்குடல்னு சொல்லிட்டு அது அந்த அளவுக்கு ஒரு தாழ்வான ஒரு பார்ட்டாக நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இந்த 3 வழிகளை கேட்டுக்கும் போது தெரிஞ்சிருக்கோம், நம்முடைய மனம் ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்முடைய ஜீரணம் நல்லா இருக்கணும், நம்ம எந்த முடிவு எடுத்தாலும் நல்லா இருக்கணும். இப்படி எல்லா விஷயத்திலையும் கட் பாக்டீரியா ப்ரோபயோட்டிக்ஸ் பயனுள்ளதா இருக்கு. அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சப்ளிமெண்ட் அப்படின்னு எடுக்கும் பொழுது ப்ரோபயோட்டிக்ஸை வாங்கி பயன்படுத்துங்க. பழைய கஞ்சி, பைப்பர் இதெல்லாம் சாப்பிடுங்க. ஆரோக்கியத்தினுடைய ஒரு முழுமையை நீங்க அடைந்து சிறப்பாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி.